அப்படி அம்மா 8 பேரும் வளர்ந்து வரும்போது வாரபோது வயது வந்து 16 வயதாச்சு. 16 வயதாச்சு. அம்மா பருவமான காலத்தில் பூத்து நிறைந்தாள் புஷ்பவதி பெண்ணாயிட்டாள். புஷ்பவதி பெண்ணாயிட்டாங்க. அம்மா பூத்து நிறைந்து புஷ்பவதி பெண்ணாயிருக்கும் போது இருக்கின்ற போது 16 நாள் கழித்து தாத்தா சடங்கு முறையெல்லாம் கழித்தார். சடங்கு முறையை கழிச்சாச்சு. 17வது நாளையில வந்து என்ன இருக்கிறாளே மாரியம்மனை கூப்பிட்டு சந்தன மாமுனிவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்லுகிறார்? ஏ அம்மா பேத்தி பொண்ணே மாரியம்மா, உச்சினி மகாளி வடகுத்தி அம்மா, சுந்தராட்சி அம்மா, முக்குடாதி அம்மா, காளி அம்மா, காந்தாரி அம்மா, நீங்க அக்காதங்க 8 குழந்தைகளும் என்னுடைய வரத்தை விட்டு வெளியே போனம்மா. என்னுடைய வனத்தை விட்டு போகாவிட்டால், என்னுடைய வனத்தை விட்டு நீங்க 8 பேர் வெளியே போகாவிட்டால் உங்களுக்கு சாபத்தை கொடுப்பேன் என்று மாமுனிவர் சொல்லுகிறார். தாத்தா மாமுனிவர் சொல்லும் போது என்ன இருக்கிறாளே தெற்கு இழந்த குளத்து மாரியம்மா 17 வயதுல இந்த அம்மா சொல்றா. என்ன சொன்னா? ஏ தாத்தா மாமுனிவரே, திடீரென்று எங்களை வனத்தை விட்டு வெளியே போன்னு சொன்னா. என்ன தப்பு செஞ்சன் தாத்தா, என்ன தவறுகள் செய்தன் தாத்தா? ஏதாவது ஒரு காரணம் வேணும்ல. எதற்காக நாங்க 8 பேரும் வனத்தை விட்டு வெளியே போகணும் தாத்தா? அம்மா கேப்பா, விவரமா உள்ளவா கேப்பா என்று மாமுனிவரை பார்த்து எந்தாய் மாரியம்மா கேட்டார். சரி, அந்த வார்த்தையை கேட்ட மாமுனிவர் பதிலுக்கு சொல்றாரு. என்னையா சொன்னாங்க? அம்மா மாரியம்மா வடகுத்தி அம்மா, உங்களை எல்லாம் ஏன் வனத்தை விட்டு வெளியே போன்னு சொல்றேன் தெரியுமா? ஏன் தாத்தா தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். தாத்தாவுக்கு பெண்களை கண்டால் பிடிக்காதம்மா. ஏன் தாத்தா அன்னைக்கு பிடிச்சி அன்னைக்கு பிடிக்க மாட்டேங்க? வயசாகி போச்சுனாலயா? எனக்கு ஒரு பெண்களை கண்டால் பிடிக்காதம்மா, பெண்களை கண்டால் பிடிக்காது. ஏன் தாத்தா அப்ப சங்கடப்படல வருவீரு? நான் ஒரு பெண்ணால கட்டு போன பெரும்பாவி அம்மா. அந்த எந்த பெண்ணால கட்டு போனீரு? அந்த கதையெல்லாம் கேட்டானா நீயே கண்ணீரை வடிப்பம்மா. சொல்லுங்க பாப்போம் உங்க வரலாறு. கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு முன்னால சந்தனமா இந்த கோட்டைக்குள்ளே சந்தனா மகாராஜனா கோட்டை போட்டு ஆண்டு வந்தம்மா. நல்ல பெரிய கோட்டை போட்டு ஆண்டு வந்தேன். அப்ப நான் இருந்த இருப்பு என்ன? ஏப்ப இருந்த கெப்பாசிட்டி என்ன? என்கிட்ட இருந்த செல்வாக்கு என்ன? ஏப்ப அப்பமெல்லாம் ஒரு பாடு இருந்தது. என்கிட்ட இருந்த பணம் என்ன? அமையா என்கிட்ட இருந்த பொன் பொருள் என்ன? அம்மா என்னெல்லாம் இருந்து தெரியுமா? அவ்வளவெல்லாம் இருக்கும்போது சரி அம்மா உன்ன போல ஒரு பெண்ணானவளை நம்ப போய்தான். உன்ன பாரு ஒரு பெண்ணை நம்ப போய்தான் எனக்கு இந்த நிலைமை. ஏன் சீவாளி வச்சு தம்பி சீவாளி வீட்டுல வச்சு வந்துட்டேனா? ஏன் சீவாளியை வச்சு ஊதிக்கிட்டு இருக்க? ஏதோ படுத்துதான். அப்படி இருக்கும்போது உன்ன போல ஒரு பெண்ணானவளைய முன்னால வந்து அமையா என்னிடத்துல ஆசை வார்த்தைகள் எல்லாம் பேசி கூறி தாத்தாவை மயக்கி அங்கிட்ட இருந்த பொன் பொருள் எல்லாம் புடிக்கிட்டு போயிட்டா. இருக்க பூரா புடிக்கிட்டா. அப்ப லட்சாதிபதி கிடையாது, பிச்சாதிபதி ஆயிட்டு. என்கிட்ட என்னமெல்லாம் இருந்ததோ அத்தனையும் புடிக்கிட்டு போயிட்டாமா அந்த அம்மா. அத்தனையும் புடிக்கிட்டா வாங்கிட்டல. அதனாலதான் இந்த கெதி தாத்தாவுக்கு. அதுதான் பிடிச்சி நிக்கப்பா. இவாருக்கா வண்டி காத்து நிக்கான் தம்பி. வேற இருக்கு. அதனால தாத்தா அன்று முதல் இன்று வரை என்னையா இந்த உலகத்துல யாரு நம்பி வாழ்ந்தாலும் சரி அம்மா உங்களை போல பெண்களை மட்டும் நம்ப மாட்டோம்னு சொன்னார் தாத்தா. அது உங்களை மாதிரி பெண்ணை மட்டும் நான் ஒரு கால் நம்ப மாட்டேன். பெண்களை நம்பாதே, பெண்களை நம்பாதேன்னு சொல்லி இருக்கிறார். ஆமா கவி பாடி இருக்கிறார். அதுக்கு கூட ஒரு பாட்டு, அழகான பாட்டு உண்டு. அது என்ன பாட்டு? ஆலகால விஷத்தையும் நம்பலாம், அந்த ஆலகால விஷத்தையும் நம்பலாம், ஆற்றையும் பெருங்காற்றையும் நம்பலாம், போலமா மத யானையை கூட நம்பலாம், கொல்லு வேங்கை புலியை கூட நம்பலாம், தூதனையும் நம்பலாம், அந்த தூதனையும் நம்பலாம், கள்ளர்களோடு சேர்ந்த வேடுவரையும் நம்பலாம்,
கட்டிய மாதரை நம்பினால் சேல கட்டிய மாதரை நம்பினால் திண்டாடை திகைத்து திருவோடு கையில் எடுத்து தெருத்தருவாலய வேணுமே அம்மா. அதாவது விவேக சிந்தாமணி என்ற நூலில் கவிராயர் கவிழதிட்டு போயிட்டார். கவியை பாடிவிட்டு சென்று விட்டார். ஆலகால விசத்தையும் நம்பலாமாம், ஆற்றையும் பெருங்காற்றையும் நம்பலாமா, பெரும் காற்றையும் நம்பலாம், கோலமாமத யானையை நம்பலாமாம், கொல்லு வேங்கை புலியவும் நம்பலாமா, கொல்லும் வேங்கை புலியையும் நம்பலாம், காலனார்படும் தூரரை நம்பலாமா, ஆமா, கள்ளரோடு சேர்ந்த வேடுவரையும் நம்பலாமா, வேடுவரையும் நம்பலாம், சேலகட்டிய மாதரை நம்பினால் திருவோடு எடுத்து கையில் எடுத்து தெரு தெருவாலே வேண்டுமா. ஆமா ஐயா, என்ன இந்த உலகத்துல சேலகட்டிய மாதரை நம்பாம நம்மளால வாழ முடியுமா? மாதரை நம்பினால் வயிற்றுக்கு சோறு கிடைக்காது. முதல்ல நம்மளை எல்லாம் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்தாலே நம்ம அம்மா பெத்ததாயி சேலத்தான் கட்டி இருக்கிறாங்க. அதுக்காக வேண்டி பெத்ததாயை நம்ம வாழ முடியுமா? நம்பாம இருக்க முடியுமா? நம்ம வீட்டு மனைவி சேலத்தான் கட்டி இருக்கிறாங்க. நம்முடைய மனைவியும் சேலைதான் கட்டி இருக்காங்க. அதுக்காக வீட்டு மனைவியை நம்பாம வாழ முடியுமா? மனைவியை நம்பாமல் வாழ முடியுமா? நம்ம கூட பிறந்த அக்கா தங்கச்சி சேலத்தான் கட்டி இருக்கிறாங்க. நம்முடைய சகோதரியும் சேலைதான் கட்டி இருக்காங்க. ஆனா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம் சுவாமி? சேலை கட்டிய மாதரை நானும் சொல்லவில்லை, கவிராயரும் சொல்லவில்லை. சேலகட்டிய மாதரை நம்பினால் சரி, ஒரு செயலகற்றிய மாதரை நம்பினால் ஆமா, திண்டாடி தகைத்து திருவோடு எடுத்து கையில போடுமா. சரி, செயலகற்றிய மாதர் என்றால் ஆமா என்னையா, ஒரு பெண்ணன்பவள் பெண்ணன்கிற ஸ்தானத்தை விட்டு கொடுத்தான். தான் ஒரு பெண் என்பதை மறந்து செயல்படுவாளே, ஆனால் அவளை நம்பி போனவரெல்லாம் திருவோடு எடுத்து தான் போக வேண்டும். திண்டாடி திகைத்து தெருவோடு போவார்கள் என்று சொல்வார். அம்மா ஏ மாரியம்மா, என்ன இந்த உலகத்துல இன்னும் ஒண்ணு இருக்கம்மா. என்ன சுவாமி? வெம்பிவாள் அழுவாள் அதுவும் பொய்யே, அதுவும் பொய்யே. மேல் விழுந்து அழுவாள் அதுவும் பொய்யே, மேல விழுந்து அழுவாள் பொய்யே. தன்பலம் தின்பேன் என்பாள் அதுவும் பொய்யே, அதுவும் பொய்யே. தன்னோடு சாகிறேன் என்பாள் அதுவும் பொய்யே, சாகிறேன் என்று சொல்வாள் அதுவும் பொய்யே. அன்பினும் உடைய கண்ணால் 1000 சிந்தையுடையாளை நம்பினவர் எல்லாரும், 1000 சிந்தை உடையவாளை நம்பினார் எல்லாரும். ஒரு நாயிலும் ஏடாக கட்டு நடுத்தருவில் அலைய வேணும் அம்மா, நடுத்தருவில் அலைய வேண்டுமே என்று சொல்லியிருந்தார். அதனால என் மனத்தை விட்டு நீங்க வெளியே போங்கன்னு சொன்னார் தாத்தா. ஆமா, அப்படி சொல்லும் போதே இந்த இளந்த குளத்து மாரியம்மா சொல்றா, என்னையா சொல்லுங்கடா, ஏ தாத்தா மாமுனிவரே கலட்டு மனுஷா. ஓ தாத்தா, இந்த வனத்தை விட்டு நாங்க 8 பேர் வெளியே போனா, வெளியே போடுமானா, எங்க அம்மா யாரு எங்க அப்பா யாரு தாத்தா? எங்க அம்மா யாரு அப்பா யாரு, எங்களுக்கு ஆதரவு யாரு தாத்தா? நாங்க எங்க இருந்து எங்க வாழணும் தாத்தா? எங்களுக்கு யாரையுமே தெரியாத தாத்தா. அதனால விவரமா சொல்லுங்க தாத்தான்னு மாரியம்மா கேட்க. ஆமா சுவாமி. சந்தன மாமுனிவர் அதுக்கு பதில் சொல்றாரு. என்னையா சொல்லுகின்றார்? அம்மா ஏ மாரியம்மா, ஏ மாரியம்மா, உங்களுக்கு ஊரு என்ன பேரு என்னன்னு தெரியுமம்மா? தெரிய வேண்டுமே ஆனா, நாடு நகரமெல்லாம் தெரிய வேணுமானா, தெரிய வேண்டுமே ஆனா, அக்காதங்க 8 பேரும் ஒரு சிறிய காரியம் செய்யணும் அம்மா. அது என்ன தாத்தா செய்ய வேண்டும்? ஓ இருக்கிறதே சந்தன மாங்காவு. இந்த காவுக்குள்ள என்ன செய்யணும்? சந்தன மாங்காவுக்குள்ள ஆலமர சோலையில, இந்த ஆலமர சோலையில அக்காதங்க 8 பேரும் ஆலமர சோலையில அக்கினியை வளர்த்தையானா, அக்கினியும் வளரும் போது அவனுக்கு வருவாரம்மா. நீ கட்ட கட்ட வரத்தை எல்லாம் கிருபையோடு தருவாரம்மா. மாமுனிவர் சொல்லும் போது அக்காதங்க 8 பேரும் என்ன பகவானையும் பார்ப்பதற்கு என்ன அக்காதங்க 8 பேர் சந்தன மங்காவுக்குள்ள அம்மா அக்கினியை வளர்க்க போற அந்த ஆண்டவனை பார்ப்பதற்கு மரச்சோலையில் அரையளவு குழியும் வெட்டி சந்தன கட்டை தான் பாரதி ஐயால விளக்கேறித்து அக்கினியை வளர்ப்பாள, அக்கினியை வளர்ப்பாள
மனதில் எண்ணி அமையா அமையா அக்கினியை வளர்த்துவாரா அக்கினி வேள்வியது ஆகாயம் பூமியும் அக்கினியும் வளருதையோ ஆதி வெள்ளி கையிலே பகவானோட சரசிலையும் அக்கினி போய் அடிக்கும் போது ஆண்டவன் பகவானுக்கு காந்தலது பொறுக்கலே வேதனையும் தாங்களே அக்கினி வேள்வியது பொறுக்காமல் பகவானான சிவபெருமான் அந்த பார்வதியை வரவழைத்து பகவானு யாது அவதரித்த செல்லச்சிமா ஒருமக்கித்தான் தருமரையா உடையதில கருணரையா உனக்கு இழந்த குளமதில கோவில் கோமரத்தா அங்குள்ள தம்பியான ராஜகோபால் என்பவர்கள் ராஜகோபால் என்பவர்கள் அவர்கள் கூட திருக்கரத்தால் 100 லட்சம் கொண்டு வந்து வெளிப்பாக செய்திருக்க ராஜகோபால் வம்முசம் வந்து முறிந்திடாம வாடிடாம மாரியம்மனுட அருளால் சுக்கையா கிருபையால வாழணும் 100 கோடி வாழணும் 100 கோடி மலை முருகன் சன்னதி மாரியம்மா வளர்த்து வரக்கூடிய அக்கினி வேள்வியானது ஆண்டவன் பகவானுக்கு காந்தல் பொறுக்க முடியல சிவபெருமானுக்கு வேதனை தாங்க முடியல அக்கினி பொறுக்காமல் ஆண்டவனாகிய பகவான் சிவபெருமான் தன் தேவியான பார்வதா தேவியை வரவழைத்து பார்வதா தேவி ஏ அம்மா பெண்ணே பார்வதா தேவி பார்வதி அம்மா பெண்ணே பார்வதா தேவியானவளே பார்வதி உன்னுடைய பேச்ச கேட்டு உன் அண்ணன் கோபால கண்ணன் என்னையா சந்தனமாங்காவுக்குள்ள கொண்டு வந்து 8 குழந்தைகளையும் மாரியம்மா 8 பிள்ளைகளும் வளர்ந்து வாரா மாரியம்மனுடைய தலைமையில பகவானை பார்ப்பதற்கு என்னையா அக்காதங்க 8 பேரும் அண்ணா அக்கினியை வளர்த்து வாரா அக்கினி வேள்வியானது ஆண்டவனுக்கு பொறுக்க முடியலையம்மா முடியல ஏ பார்வதி எனக்கு காந்தல் பொறுக்க முடியலையம்மா முடியலம்மா வேதனையை தாங்க முடியலையே பார்வதின்னு பகவான் சொல்லும் பொழுது சொன்ன போது
அப்பந்தையா பகவான் தேவி பார்வதி எண்ணி பார்த்தா. என்ன அன்று நாமல் அண்ணனை வரவழைத்து என்ன சொன்னோம்? அன்னைக்கு அண்ணன் நம்ம என்ன சொன்ன ஐயா? பகவானுக்கு தெரியாமல் அல்லவா மாரியம்மாளை வளர்க்க சொன்னோம். ஆமா பகவானுக்கு தெரியாமல அந்த பிள்ளை 8 பேரை வளர்க்க சொன்னோம். மாரியம்மன் இருப்பது பகவானுக்கு தெரிந்து விட்டது. எப்படியோ தெரிஞ்சு போச்சு. இவ 8 பேரும் இருக்கின்ற போது பார்வதி பயிரா முளைக்கும் போது இவ 8 பேரும் களையா முளைச்சிட்டாள். நமக்கு களையா முளைச்சிட்டா போலிக்க சந்தனமாங்காவுக்குள்ள மாரியம்மா இருக்கும் வரைக்கும் பார்வதி நிம்மதியாக வாழ முடியாது. நம்ம நிம்மதியா இருக்க முடியாது. அதனால பகவானுக்கு தெரியாம பகவான் தேவி நாம எங்க போகணும் தெரியுமா? எங்கம்மா போல சந்தனமாங்காவுக்குள்ள போய் அந்த அக்கினி ஆகத்துல போய் இறங்க வேண்டும். நமது ஆயுச முடிக்க வேண்டும் என்று பகவானுடைய மகிமை தெரியாத பார்வதி, பகவானுடைய விவரம் தெரியாத பார்வதி எத்தனை இருந்தாலும் பார்வதி ஒரு பெண் தானே. ஆமா ஐயா. எண்ணற கற்றாலும் எழுத்தறிவு பெற்றாலும் பெண் புத்தி பின்புத்தி என்ற இலக்கணத்திற்கு ஆமையா பகவான் தேவி எங்க வாரா தெரியுமா? எங்க வர போறா? அம்மா அளவுலய தலவுலய பங்குமாக அன்னை மூடி தவம் இருந்த மாரியம்மா கண்ணை முழித்து பார்ப்பாள். பகவான் தேவியான பார்வதியானவள் அக்கினி ஆகத்துல இறங்கினதை இந்த மாரியம்மா பார்த்து விட்டாள். மாரியம்மா கண்டு விட்டாள். இந்த தாயான மாரியம்மா எண்ணுகிறாள். என்னையா எண்ணுகிறாள் அவள்? உலகத்திலே பெரியவா நமக்காம பார்வதி. ஆமா நாமளால அக்கினி யாகத்துல பார்வதி இறங்கிட்டாள். எத்தனை இருந்தாலும் நமக்கு அக்காள் அல்லவா? நம்முடைய அக்காள் அல்லவா? பார்வதி அக்கினி யாகத்துல இறங்கினதுக்கு பிறகு நாமளோ 8 பேர் இந்த உலகத்துல இருக்கலாமா இந்த எண்ணம் கொண்ட மாரியம்மா பார்வதிக்கு மாரியம்மாளோ இறங்கிட்டாள். மாரியம்மா பின்னால வடகுத்தி அம்மாளோ இறங்கிட்டாள். சினி மகாளியோ இறங்கிட்டாள். சுந்தராட்சி அம்மாளோ இறங்கிட்டாள். முக்கூடாதி அம்மா இறங்கிட்டாள். பார்வதிக்கு பின்னால அக்கா தங்கச்சி 8 பேரும் அக்கினி ஆகத்துல இறங்கிட்டாள்.
சக்தியா பகவானான சிவனாருக்கு ஆந்தல் அது குறையுதையோ அவருக்கு வேதனையும் குறையுதையோ அக்கினி அகமது குறையும் போது பகவானான சிவபெருமான் கைலாச மலையதில பார்வதியை அவர் தேடுகிறாரே தேடுகின்றாரே பகவானான பார்வதியை தேடும் போது கைலாச மலையதில பார்வதியை காணல ஈசல் தேவியத்தான் காணல பகவானான சிவபெருமான் நெத்தி கண்ணை திறந்து பார்ப்பாரா பார்ப்பாரா ஈசனான நெத்தி கண்ணால பார்க்கும்போது நெத்தி கண்ணால பார்க்கும்போது பகவான் தேவி பார்வதி சந்தனமாங்காவுக்குள்ள அக்கினில இறங்கினது தெரியும் ஐயோ